தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். தனுஷ் தான் இனிமேல் எல்லாமே, விஜய்லாம் இல்லவே இல்லை, தனுஷ் தான். கதை வந்து பாத்தீங்கன்னா அதர பலசன கதை தூக்கி சாப்பிட்டாரு. படம் சுமாரா இருக்குது, வேற யாரும் டான்ஸ் பண்ணிடலாம். செம்ம மாசா இருக்கு. தனுஷ் தான் டைரக்ட் பண்ணாலும் தெரியல. புதுப்பேட்டை அசுரன் அதை விட வேற லெவல். ஒரு 10-15 படத்துல உள்ள கதை அப்படி வரும். வெளியில் மொழியில் வாழ்ந்து கொண்டிருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து ராயனுடைய ஃபஸ்ட் ஷோ. ஸோ பப்ளிக் எல்லாம் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. எல்லார்கிட்டையும் நம்ம கேட்கலாம் படம் எப்படி இருக்குன்றது அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சூப்பராக இருக்கும், பயங்கரமாக சொல்ல முடியாது ப்ரோ. வேறு லெவல், வேறு ப்ரூவ் பண்ணிட்டார். சூப்பராக இருக்கு ப்ரோ. படம் பார்த்து நல்லா இருக்கு. எப்படி தனுஷோட ஆக்டிங் நல்லா இருக்கு, டைரக்ஷனும் சூப்பராக இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. படம் அந்த மாரி, ஃபைட்லாம் அந்த மாரி சூப்பராக இருக்குது. தனுஷ் தான் இனிமேல் எல்லாமே, விஜய்லாம் இல்லவே இல்லை, தனுஷ் தான். 150 கோடி அடிக்கும். படம் சுமாரா இருக்குது தம்பி, பெரிய விசேஷம். இது தனுஷோட 50வது படம், அவரு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இல்லை அதான் நல்லா இல்லை, வேற யாரும் டான்ஸ் பண்ணிடலாம். D50 மோஸ்ட் அவைட்டட் மூவி. பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். படத்தில் ஏற்கனவே சைக்கோ பிரதர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, கதைக்குள்ளேயே வரலை. ஸோ அதனால் கொஞ்சம் போராக இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப் உள்ளே வர்றாங்க, பயங்கர வைலன்ஸ். படத்தில் 5 சைக்கோ, எஸ்ஜே சூர்யா ஒரு சைக்கோ, ஆக்டிங்கில் துஷாரா விஜயன் தங்கச்சி ரோல் பண்ணியிருப்பாங்க. இதுவரை அந்த மாதிரி தங்கச்சியே பார்த்ததில்ல, அந்தளவுக்கு பிரித்து மேய்ச்சிருக்க ஆக்டிங்கு. ஃபஸ்ட்டு சைக்கோ வந்து தனுஷ், செகண்ட் சைக்கோ வந்து எஸ்ஜே சூர்யா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகவன், நாலாவது துஷாரா விஜயன், 5வது பெரிய சைக்கோ ஏஆர் ரஹ்மான். மியூசிக்கு அப்பா பயங்கரமாக உட்கார வச்சிட்டாப்புல. மியூசிக் படத்துக்கு பெரிய 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 போக் பண்ண. இதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரே பண்ணதில்லை, அந்தளவுக்கு பண்ணியிருக்குது. நான் வந்து சரி படம் ஒரு லேக் அடிக்கும், எல்லா படத்துலையும் ஏன்னா ஒரு லேக் இருக்கும், அவன் யார் நடிச்சாலும் சரி. ஆனால் இவரை டைரக்ட் பண்ணி இவரே நடிச்சது ஒரு லேக் கூட இல்லை ப்ரோ. நான் உத்து பார்த்துட்டேன். இந்த அடுத்து 3 ஷோ புக் பண்ணி வச்சிருக்கேன். 2 நாள் தொடர்ந்து 6 ஷோ இருக்கு. படம் செம்மையா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ வேணாலும் பார்க்கலாம். செம்ம மாசா இருக்கு. தனுஷ் தான் டைரக்ட் பண்ணாலும் தெரியல. ஆனால் எத்தனை டைம் வேணாலும் இந்த படம் பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எந்த படத்துக்கு கத்தினதே கிடையாது, இந்த படம் ஃபுல்லாக கத்திட்டே தான் இருந்தேன். படம் சூப்பராக பயங்கரமாக இருந்துச்சு. தனுஷோட டைரக்ஷனே சூப்பர் தான் ப்ரோ. ஏன்னா அவர் இது செகண்ட் படம், டைரக்ஷன் வேற லெவலில் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்தோட வேற லெவலில் பண்ணிருக்காரு. சூப்பரா ப்ரோ. அதெல்லாம் அவரு ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி தான் இது, அவரை வச்சு நல்லா செஞ்சிருக்காரு ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. எல்லாமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. தனுஷ் டைரக்ஷன் ஆகட்டும், லிரிக்ஸ் ஆகட்டும், பாட்டாகட்டும், எல்லாமே சூப்பராக தரமாக எடுத்திருக்கு. ஒரு சீனும் ரசிக்க முடியாது இருக்குது, நம்மளுக்கு எங்கேயுமே லேக் ஆகல, எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு தனுஷ் பிடிச்சிருந்தது. செல்வராகவன், தனுஷோட தங்கச்சி ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி காளிதாஸ் எல்லாருமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. செம்ம படம். மியூசிக் செம்ம வேற லெவலில். அந்த சாங் எல்லாமே கூஸ் பம்ப்ஸ் தான். படம் ஃபுல்லாக நல்லா இருந்தது. படம் நல்லா இருக்குண்ணா. தனுஷோட 50வது படம் இது. ஆக்டிங் ப்ளஸ் டைரக்ஷன் ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துலையுமே தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங்கை வந்து பார்த்துட்டு டைரக்ஷனில் மிஸ் பண்ணது அந்த மாதிரி கிடையாது, பக்காவாக பண்ணியிருந்தாரு. அவர் கூட நடிச்சிருந்த ஆக்டர்ஸ்க்கும் சரி, எஸ்ஜே சூர்யாவுக்கும் சரி, பிரகாஷ் ராஜ் தங்கச்சி ரோல் பண்ணவங்க, ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு படத்தில். ப்ரோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் தான் பெஸ்ட். துர்கா தங்கச்சி தான் பெஸ்ட். 50வது படம் சொல்ல தேவையில்ல, வயசாயிருச்சு எல்லாரும் சொல்கிறாங்க. வயசுலாம் ஆகலை, அவர் சின்ன பையன் தான். இன்னும் நடிப்பார். 100 படம் 150 படத்துக்கு மேலே போவார் கண்டிப்பாக. வட சென்னை இந்த புதுப்பேட்டை சாயலில் இருக்குமா இல்லை வேறு சாயலில் இருக்குமா? இது வேறு சாயல், 2 ஏதோ ஒரு சாயலை கலந்து மிக்ஸ் பண்ணி ஏதோ எடுத்திருக்காரு. ஆனால் ஸ்லாங் வந்து சென்னை ஸ்லாங், புதுப்பேட்டை அந்த மாதிரி. நடிப்பு வந்து எனக்கு வந்து எமோஷ்னல், ரொம்ப எமோஷ்னல் ஐட்டம் ப்ரோ. யாரோட ஆக்டிங் பெஸ்ட்டாக இருக்குன்னு? தனுஷ் தான் சார் தான். தனுஷ். இன்னொன்று தனுஷ்க்கு தங்கச்சி அந்த துர்கா, அது யார், சார்பட்டா பரம்பரை ஹீரோயினி அவங்க. தனுஷ் கூடனா இப்படி தான், தங்கச்சினா இப்படி தான் இருக்கணும், அண்ணன் தங்கச்சினா இப்படி தான் இருக்கணும், ஃபேமிலினா இப்படி இருக்கணும், ஒரு இது கொண்டு வந்து நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அதான் வந்து மியூசிக் எப்படி போயிட்டு இருக்கு? மியூசிக் வந்து சத்தியமாக அழுதுட்டோம் ப்ரோ. யாருமே எவனை கூப்பிட்டு கேளுங்க, அழுகாமல் எவனும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி தான் அழுதோம். டான்ஸு பக்காவாக இருந்துச்சு, எல்லாமே செட் ஆயிடுச்சு. அடங்காதாசுரா சாங்கில் வந்து நம்மளை வந்து கூஸ் பம்பில் ஏற்றிடுறாங்க. அது ஏற்றினோட கிளைமாக்ஸை பண்ணியிருக்காங்க. சரியான பிளான். அந்த எண்டிங் கிளைமாக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது படம். பிரகாஷ் ராஜ் வந்து வழக்கம் போல் கதை வந்து பார்த்தீங்கன்னா அதர பலசன கதையாக இருந்தால் கூட பிரகாஷ் ராஜ் ரோலை கரெக்டாக பண்ணதில்லை. படம் கச்சிதமாக முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படம் வந்து வட சென்னை புதுப்பேட்டை அந்த ஃப்ளேவரில் இருக்குமா, வேறு ஃப்ளேவரில் இருக்குன்னு? டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது, ஃபுல்லாகவே வேறு மாதிரி இருக்குது. நான் வட சென்னை நான் அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் படம்லாம் பார்க்க மாட்டேன். இந்த படம் எனக்கு இன்னும் அப்படியே வைப்பாகவே இருக்குது, நல்லா இருந்துச்சு. எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு நம்புறீங்க? ஃபுல் கலெக்ஷன், ஃபுல் காலி ஆகும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக
செம்ம படம், நீங்களும் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து 50 படம் நடிச்சிருக்காப்புல, கலக்கிட்டாப்புல. டைரக்ஷன்லாம் வேற லெவல், தூக்கி சாப்பிட்டாப்புல. படத்தில் நிறைய கேரக்டர் எல்லா கேரக்டருக்கும் மெயின் ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டருக்கும் தலைவர் பக்கா மியூசிக் ஏ ரஹ்மான் அல்டிமேட், எல்லாமே தலைவர். தனுஷ் வந்து எனக்கு ஆக்டராக தான் தெரியல, டேரக்டராக தெரியல. நான் செல்வராகவன் அளவுக்கு வரணும். பார்த்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இந்த படம் நான் அதிகமாக படம் பார்க்க மாட்டேன். இந்த படம் நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான். எனக்கு தனுஷ் பார்த்தா அவ்வளோ தர, ஐயோ இதே தலைவச்சி அந்த மாதிரி ஏ ரஹ்மான். வட சென்னை புதுப்பேட்டை மாதிரி இருக்குமா இல்லை வேற ஃப்ளேவரில் இருக்குமா அந்த படம்? அதே இதுதான் ப்ரோ. ஒரு வட சென்னையில் இப்படி நடக்கிற மாதிரி, ராயபுரத்தில் நடக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. மியூசிக் ஏ ரஹ்மான் சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அதுலேயே வட்டி விட்டுருக்காரு ப்ரோ. படம் தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பராக இருக்குது. மியூசிக் வந்து மரியானுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் கூட சேர்ந்து பண்ணியிருக்காரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. சாங் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஞ்சிருந்து நாங்கள் ஆடுறதுக்கு அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ வந்து ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. மாசாக இருந்துச்சு. இது அவர் டைரக்ஷன்ல எப்படி இருக்கு? அதோ செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக அது வேற லெவலில் இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் ஆஸ் யூஷுவல் பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல வந்து பெஸ்ட் ஆக்டிங் நினைச்சா யாரோட ஆக்டிங் சொல்லுவீங்க? எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க தானே சொல்ல முடியாது. ஸ்பெஷலாக சொல்லணும்னா தனுஷ் சொல்லலாம். வர ஒவ்வொரு சீனுமே மாசு. தனுஷ் ரசிகரா அந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் வந்து சொல்ல முடியல. எடுக்கும், கண்டிப்பாக எடுக்கும். கலெக்ஷன் டவுட்டு தான் அடிக்குமாங்கிறது. ரசிகர்களுக்கு பிடிக்குமா இருக்கும். ஒரு 10-15 படத்தில் உள்ள கதை அப்படி வரும். கலெக்ஷன்லாம் மேட்டர் இல்லை ப்ரோ, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கா அதான் கலெக்ஷன் வச்சு நம்மளா கொண்டாட போகிறோம். ப்ரொடியூசர் எடுத்துன்னு போகிறோம், படம் நல்லா இருக்குதா என்ஜாய் பண்ணுறோமா, அதான் மேட்டர். நம்மளுக்கு 150 ரூபா கொடுத்ததுக்கு என்ஜாய் பண்ண போகிறோமா, அவ்வளோதான் படம். ஃபஸ்ட்டு நாள்லேயே ஹீரோயின் இந்த தேட்டரில் மட்டும் டிக்கெட் எல்லாமே தொடர்ந்து 10 நாளைக்கு 2 லட்சம் டிக்கெட் விற்றுருக்காங்க. அது அப்போ கலெக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக போகும். கலெக்ஷன் கண்டிலாம் நான் சொல்லலை, அது தனுஷ் கண்டி மட்டும்தான் நான் வந்தேன். அவருக்கு மட்டும்தான். செல்வராகவன் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. எப்படி இருந்துச்சு? அண்ணன் தம்பி காம்பினேஷன் வேற லெவல்ல காம்பினேஷன் அதை விட வேற, அதெல்லாம் விட வேற மாதிரி. புதுப்பேட்டை அசுரன் அதை விட வேற லெவல், வேற மாதிரி படம். எவ்வளோ கலெக்ஷன் எடுக்கும்? தரத்தில் அது போயிடத்தில் 200 கோடிக்கு மேலே. கண்டிப்பாக போவோம். இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்குன்னு செல்வராகவனை சொல்ல முடியாது, கம்மியாக சொல்ல முடியாது. பட் அவர்கிட்ட இருந்து தான் தனுஷை கற்றுட்டு வந்திருக்காரு. பட் வந்து அண்ணனையும் மிஞ்சி தம்பி வந்து வேற லெவல் பண்ணிட்டாரு. இந்த புதுப்பேட்டை வட சென்னை அந்த மாதிரி இருக்குமா இல்லை வேற ஃப்ளேவரில் இருக்கா? படச்சவனையும் வேற ஃப்ளேவரில் இருக்குது. வேற ஃப்ளேவரில் இருக்குது. இல்லைன்னா காஸ்டிங் நிறையா போட்டிருக்காங்க. பேர் என்ன, காளிதாஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சந்தீப் கிஷன் அவர் ரோலை நல்லா பண்ணியிருக்காங்கள. நிறைய கேங் இருக்கிறதுனால ஒரு கேங்ஸ்டர் மூவி தான். என்னென்னா ஒரே ஒரு குறைனா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஸ்லோ அடிச்சது காரணமே வந்து பார்த்தீங்கன்னா 2 சேதுன்னு ஒரு கேரக்டர், துரன்னு ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க. அவங்க யாருங்கிறத, அவங்க பெரிய ஒரு ஆளுங்கிறத விஷுவலில் சொல்லாமல் வெர்பலில் சொன்னதுனால அவங்கள பற்றி ஃபீல் பண்ணல. அவங்கள கொல்லும்போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகல. இருந்தாலும் சைக்கோஸ்லாம் சேர்ந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. செல்வராகவன், வெற்றிமாறன் அந்த வரிசையில் தனுஷ் ஒரு தரமான ஒரு படம் கொடுத்துருக்காரு. பெரிய ஹீரோஸ் யாராவது இருந்தாங்கன்னா தாராளமாக கால்ஷீட் கொடுங்க, அந்த மாதிரி இருக்குது படம். இந்த படம் பார்ட் 2 வரும் நம்புறீங்களா? பார்ட் 2லாம் வேணாம், ஒரே பாட்டே போதும். பார்ட் 2 எடுக்கிறேன்னு நம்மளை சாவடிக்கிறாங்க எல்லாரும் வந்து. ஒரே பாட்டே போதும் தலைவா, சூப்பராக இருக்குது படம். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.